வணக்கம். நான் எம். முர்ஷிதா, 3rd BCA. இன்றைய தலைப்பு AI ஷார்ட்பாட் போட்டியில் களமிறங்கிய இந்தியா. தகவல் தொழில்நுட்ப IT தயாரிப்பு உருவாக்கத்தில் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் கொலோச்சி வருகின்றன. அதே நேரம் இத்தகைய முன்னணி நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் சுந்தர் பிச்சை, சத்யநாத் தொல்லா, அரவிந்த் கிருஷ்ணா, சாந்தனு நாராயணன் உள்ளிட்ட இந்தியர்கள் உள்ளனர். சில இந்திய IT நிறுவனங்கள் உலக அளவில் பிரபலமாக இருந்தாலும் அவை சேவை துறையில்தான் முத்திரை பதித்து வருகின்றன. நம் நாட்டு நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட தெடுபொறி செயலி உள்ளிட்ட முக்கிய தயாரிப்புகள் உலக அளவில் பிரபலமாக இல்லை. இதில் விதிவிலக்காக வங்கித்துறையில் பண பரிவர்த்தனைக்கான இந்தியா உருவாக்கிய UPI பிரபலமடைந்து வருகிறது. இன்றைய உலகின் பல நாடுகளில் இது பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இந்த சூழலில் சீனாவை சேர்ந்த லியாங் வென்ஃபெங் என்பவர் நிர்வகித்து வரும் செயற்கை நுண்ணறிவு AI நிறுவனம் டீப்சிங் R1 என்ற ஷார்ட்பாட்டை மனிதர் கணினி இடையிலான உரையாடல் கடந்த ஜனவரி மாதம் அறிமுகம் செய்தது. OpenAI நிறுவனத்தின் ChatGPT, கூகுள் நிறுவனத்தின் ஜெமினி உள்ளிட்ட ஷார்ட்பாட்களுடன் ஒப்பிடும்போது மிக குறைவான செலவில் மப்சிங் ஷார்ட்பாட் உருவாக்கப்பட்டுள்ளது. இது அறிமுகமான சில வாரங்களில் உலகம் முழுவதும் பரவலால் தரவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. மற்ற ஷார்ட்பாட்கள் ஆங்கில மொழியில் மட்டுமே பயிற்றுவிக்கப்பட்டவை. ஆனால் டீப்சிங் சீனா மொழியிலும் ஆங்கிலத்திலும் பயிற்றுவிக்கப்பட்டதாகவும் இது சீனர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அதோடு இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் என்பதால் இதனுடைய நிரல்களை யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம், உபயோகப்படுத்தலாம், தேவைப்பட்டால் மாற்றிக்கொள்ளலாம் என்பதோடு ஆவணங்களையும் வடிவமைத்துக் கொள்ளலாம். இப்படி பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளதால் டீப்சிங்கின் வரவு அமெரிக்காவில் வால் ஸ்ட்ரீட்டை மட்டுமல்ல உலகமெங்கும் இத்துறையில் ஒரு சுனாமியை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக ஷார்ட்பாட் செயலிக்கு உதயமாக விளங்கும் GPU தயாரிப்பில் ஆதிக்கம் செலுத்தி NVIDIA நிறுவனங்கள் பங்குகளை சந்தை மதிப்பு ஒரு நாளில் சுமார் $593 பில்லியன் அளவுக்கு சரிந்தது. இது தவிர இத்துறை சார்ந்த பல நிறுவனங்களின் சந்தை மதிப்பும் சுமார் $1 டிரில்லியன் அளவுக்கு சரிந்தன. இதனால் டீப்சிங் போட்டியை சமாளிக்கும் வகையில் மற்ற நிறுவனங்கள் தங்களது செயல்பாட்டுகளை துரிதப்படுத்த களமிறங்கி உள்ளது. இப்படி உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்து பிரபல அமெரிக்க நிறுவனங்களின் சந்தை முதலீட்டை அதலபாத்திற்கு தள்ளிய டீப்சிங் ஷார்ட்பாட்டுக்கு போட்டியாக சொந்த ஷார்ட்பாட்டை உருவாக்க இந்தியாவும் தீவிரமாக களமிறங்கி உள்ளது. இந்திய AI திட்டம் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இந்தியா AI மிஷின் திட்டத்தை 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அறிமுகம் செய்தது. இதன் நோக்கங்கள் செயற்கை நுண்ணறிவு என்கின்ற தொழில்நுட்பத்தை இந்தியர்கள் அனைவரும் அணுகுவதாக இருக்க வேண்டும். 2. செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டில் இந்திய முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டும். 3. இத்தொழில்நுட்பத்தை பொறுப்போடு பயன்படுத்த வேண்டும். 4. சுகாதாரம், வேளாண்மை போன்ற முக்கியமான துறைகளிலும் தேவையான தீர்வுகளையும் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்க வேண்டும் என்பதாகும். வெப்ஷிப்ட், Hello AI, Socket Labs, OneNaemon போன்ற தொழில் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் இயங்கி வருகிறது. இந்திய AI திட்டத்திற்கான மத்திய அரசு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ரூபாய் 10,371.9 கோடியை ஒதுக்கீடு செய்தது. இதில் சுமார் 44% நிதியானது அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000க்கும் மேற்பட்ட கிராப்டீட் செயலாக அலகுகளின் GPU ஒருங்கிணைந்த திறனை உருவாக்குவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி சமீபத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மத்திய நிதிநிலை அறிக்கையில் இந்த திட்டத்திற்கு இந்த ஆண்டுக்கென ரூபாய் 2,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 18,693 GPUகளை வாங்க 10 நிறுவனங்களை மத்திய அரசு தேர்ந்தெடுத்துள்ளது. இவை இந்திய கற்றால் கருவினை உருவாக்க தேவையான உயர்நிலை சிப்கள் ஆகும். இவை ஒரு அடிப்படை மாதிரியை உருவாக்க பயன்படும். இது இந்திய AI திட்டத்தின் ஆரம்ப இலக்கான 10,000ஐ விட அதிகமாகும். சிறப்பு மையங்களை கடந்த 2023ஆம் ஆண்டு விவசாயம், சுகாதாரம் மற்றும் நகரங்களின் நீடித்த தன்மைக்கென அறிவிக்கப்பட்ட 3 சிறப்பு செயற்கை நுண்ணறிவு மையங்களோடு இந்த ஆண்டு ரூபாய் 500 கோடி செலவில் AI கல்விக்கென ஒரு புதிய சிறப்பு மையத்தையும் அமைப்பு இருப்பதாக நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது. இளைஞர்கள் தொழிலாளர் துறை சார்ந்த நிபுணத்துடன் உருவாக்குவதற்கான வடிவமைக்கப்பட்ட உள்ள 5 தேசிய திறன் மேம்பாடு சிறப்பு மையங்களுக்கான திட்டங்கள் 122 குறித்தும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மையங்கள் மேக்பாட் இந்தியா, மேக்பாட் தி
வெல்ஸ் உற்பத்திக்கென உலக அளவில் பிரபலமான நிறுவனங்களுடன் இணைந்து அமைக்கப்படும். இந்த முன்னெடுப்பிற்கான பாடத்திட்ட வடிவமைப்பு, பயிற்சியாளர்களுக்கான பயிற்சி, திறன் சான்றிதழ் கட்டமைப்பு மற்றும் வழக்கமான மதிப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கும். இந்தியாவாலும் உருவாக்க முடியும். இது குறித்து SAP, இன்ஃபோசிஸ் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருந்தவரும் செயற்கை நுண்ணறிவு தொழில் நிறுவனமான ஸ்டார்ட்அப் வினியா சிஸ்டம் இணை நிறுவனருமான விஷால் சிக்கா கூறும்போது, டீப்சீக் மிகவும் பாராட்டத்தக்க ஒன்றாகும். ஆனால் இது அந்நிறுவனத்தை சேர்ந்த 100 பேர்களால் மட்டுமே உருவாக்க முடியும். வேறு யாராலும் உருவாக்க முடியாது என்பதல்ல. நாமும் இதற்கு மேல் தேசிய மாதிரிகளை நம் நாட்டுக்கு தரவுகளை கொண்டும் நம் நாட்டின் பயன்பாட்டில் இருக்கும் மொழிகளை கொண்டும் சிறப்பான ஒன்றை உருவாக்க முடியும். நான் இதுவரை செயற்கை நுண்ணறிவு துறையில் 7 அலைகளை பார்த்திருக்கிறேன். இன்னும் அது தொடரும். மற்ற செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளை விட டீப்சீக் 10 - 45 மடங்கு திறன் மிக்கதாகும். அடுத்த 90 நாள்களில் இதுபோல பல மாதிரிகள் இதைவிட குறைவான செலவிலும் திறன்மிக்கதாகவும் அறிமுகப்படுத்தக்கூடும். மற்ற வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடுகையில் இஸ்ரேல் குறைந்த செலவில் வடிவமைக்கப்பட்ட சந்திரயான் திட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றது. அதற்கு காரணம் நம்மிடையே இருக்கும் திறமையாளர்கள், அவர்களின் திறன், பண்பாடு, நம்மால் முடியும் என்கிற மனநிலை ஆகியவையாகும் என்றார். இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு துறையின் அடுத்த நகர்வுகளுக்கு என அமைக்கப்பட்டிருக்கும் இந்திய AI திட்ட அமைப்பு குழுவில் இவர் ஒரு ஆலோசகராக சேர்ந்து அதை வழிநடத்தி கூடும் என தெரிகிறது. சமீபத்தில் பிரபல ஊடக நிறுவனம் ஏற்படுத்த சந்தித்த வட்டமேசை கூட்டம் ஒன்றில் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இந்த ஆண்டு இறுதிக்குள் மிகவும் திறன்மிக்க குறிப்பிடத்தக்க அம்சங்களை கொண்ட செயற்கை நுண்ணறிவு சாட்பாட் இந்தியாவில் உருவாக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துவிடும். இது தற்சமயம் செயல்பாட்டில் இருக்கும் சில AI மாதிரிகளை விட சிறியதாக இருந்தாலும் உலக அளவில் போட்டியிடும் அளவுக்கு சிறப்பாக இருக்கும் என பேசியிருப்பதும் மகிழ்ச்சி அளிக்கும் விஷயமாகும். இதுபோல NVIDIAவின் GPUகளுக்கு நிகரான GPUகளை உருவாக்கும் முயற்சியில் இந்தியா களமிறங்கி உள்ளதாகவும் இது குறித்த அறிவிப்பு இந்த ஆண்டு இறுதியில் வெளியாகும் என்றும் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நிலைப்பாட்டை மாற்றிய OpenAIயின் நிறுவனம் சாம் ஆல்ட்மேன் பல நாடுகளுக்கு பயணம் செய்து வருவதோடு அந்தந்த நாட்டின் பிரதமர், அதிபர்களையும் தொழில்நுட்ப நிறுவன தலைவர்களையும் சந்தித்து வருகிறார். அந்த வகையில் இந்திய மந்திரி சாம் ஆல்ட்மேன் மத்திய தகவல் தொழில்நுட்ப துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்து பேசினார். அப்போது பொதுவாக AIக்கு இந்திய மிக முக்கியமான சந்தை. OpenAIயை பொறுத்தவரை 2வது மிகப்பெரிய சந்தை. கடந்த ஓராண்டில் இந்திய பயனாளர் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. அதே நேரம் AI சாட்பாட்டை சொந்தமாக உருவாக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. இந்தியாவால் எதையும் சாதிக்க முடியும். 98 புரட்சியில் இந்தியாவும் பங்கு வகிக்கும் என்றார். OpenAI நிறுவனம் சாம் ஆல்ட்மேன் கடந்த 2023ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்திருந்தார். அப்போது இந்தியா உள்ளிட்ட எந்த ஒரு நாடும் ChatGPT போன்ற ஒரு தயாரிப்பை உருவாக்க முடியாது, எனவே இது போன்ற முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என கூறியிருந்த நிலையில் அவர் இப்போது தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டுள்ளார். விண்வெளி துறையில் தொடர்ந்து சாதனை படைத்து வரும் இந்தியா இனிவரும் நாட்களில் IT தயாரிப்புகளின் உருவாக்கத்திலும் முத்திரை பதிக்கும் என நம்புவோம். நன்றி.